Hello guys, welcome to our channel Tech Tamil Automation. நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து டைமர்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் டைமர்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். லைக் என்னென்ன டைமர்ஸ் இருக்குது, அதோட டைப்ஸ் என்ன இருக்குது, ரிட்டர்னிவ் டைமர்ஸ் என்ன, பல்ஸ் டைமர்ஸ் என்ன, அப்படிங்கிற மாதிரி என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். அந்த வீடியோ வேணுங்கிறவங்க அதோட வீடியோ வந்து அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன். அதை வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கவுண்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நமக்கு அடுத்தடுத்து அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கவுண்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ கவுண்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஹெல்ப்புங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேலே இருக்குது இல்லைங்களா? ஹெல்ப்புங்கிற பார் அதுக்குள்ளே போனீங்கன்னா ஜிஎக்ஸ் ஹெல்ப்னு இருக்கும். இதுக்குள்ளே போயிடலாம். இது என்ன அப்படின்னா மேனுவல் தான். நமக்கு இந்த சாஃப்ட்வேர் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேனுவல்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த டோட்டல் மேனுவல் வந்து நமக்கு இதில் இருக்கும். ஓகேங்களா? இதில் என்ன அப்படின்னா மேனுவல் கேட்டகரி இருக்குது இல்லைங்களா? இந்த மேனுவலை ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா 2 டைப் வரும். சர்வோ அப்புறம் இன்னொன்று மெல்செக்னு இருக்கும். மெல்செக்கை பண்ணிங்கன்னா IQF இருக்குது. நம்ம FX5 CPU யூஸ் பண்ணுறதுனால IQF நம்ம செக் பண்ணலாம். இதில் CPU அண்ட் IOவில் FX5 இருக்குது. இதில் கீழே கண்டென்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டிவைசஸ் லேபிள்ஸ் இருக்கு இல்லையா? இதில் டிவைசஸில் பார்ப்போம். யூசர் டிவைசஸ்னு இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா அந்த அவுட்புட்ஸ் அண்ட் இன்புட்ஸ் இருக்குது இல்லைங்களா? அந்த கான்டாக்ட்ஸு, மெமரி பிட்ஸு, இந்த எல்லா பிட்ஸுக்குமே உங்களுக்கு டெஃபினேஷன்ஸ் வந்து இதில் இருக்கும் மேனுவலில். ஸோ நம்ம கவுண்டர்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். கவுண்டர்ஸ் செக் பண்ணலாம். என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா டிவைசஸ் தட் கவுண்ட்ஸ் நம்பர் ஆஃப் ரைசஸ் ஆஃப் இன்புட் கண்டிஷன்ஸ் இந்த ப்ரோக்ராம். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்புட்டை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு X0ங்கிற இன்புட்டை நீங்கள் கவுண்ட்டுக்கு வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த இன்புட் வந்து எப்போ ரைசிங் எட்ஜ் கிடைக்குதோ அந்த ரைசிங் எட்ஜை பேஸ் பண்ணி தான் நமக்கு கவுண்டர் வந்து ஒர்க் ஆக போகுது. ஓகேங்களா? அதுதான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா இப்படி தான் உங்களுக்கு லேடரில் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? X0ங்கிற ஒரு இன்புட் எடுத்துக்கிறோம். அந்த இன்புட்டை வச்சு நம்ம C0ங்கிற ஒரு கவுண்டரை நம்ம ஆன் பண்ணுறோம். இதுக்கு K10ன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அது வந்து செட் கவுண்ட்டு 10ங்கிற செட் வேல்யூ வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த லேடரு. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா X0 ஆஃபில் இருக்கும் இனிஷியலாக. அது எப்போ ஆன் ஆகுது, X0க்கு எப்போ இன்புட் கிடைக்குதோ அப்போ வந்து ஆன் ஆக போகுது. ஸோ ஆன் ஆகிறதுக்கு முன்னாடி இனிஷியலாக வர ஒரு ரைசிங் எட்ஜ் இருக்குது இல்லைங்களா? இந்த ரைசிங் பல்ஸ் வச்சு தான் நமக்கு கவுண்டர் வந்து ஒர்க் ஆகும். அந்த கவுண்ட் வந்து அப்டேட் ஆகிறது வந்து இந்த ரைசிங் எட்ஜை வச்சு தான் நமக்கு அப்டேட் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம சொல்லியிருக்காங்க. இந்த கவுண்டரை ரீசெட் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னொரு இன்புட்டை வச்சு நம்ம கவுண்டரை ரீசெட் பண்ணணும். ரீசெட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அப்படின்னா தான் கவுண்டரு ரீசெட் ஆகும். இல்லைனா நீங்கள் உங்களுக்கு செட் கவுண்டர் ரீச் ஆனதுக்கப்புறமேட்டு அது NONC வச்சு உங்களால் அதை ரீசெட் பண்ண முடியாது. ரீசெட் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். அப்படி இல்லைனா K0ங்கிற ஒரு வேல்யூவை மூவ் ஃபங்க்ஷன் மூலிமா நீங்கள் அந்த C0க்கு மூவ் பண்ணி நீங்கள் ரீசெட் பண்ணணும். இதுதான் கவுண்டரோட ஃபங்க்ஷன்ஸு. ஸோ கவுண்டர்ஸில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. சின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து LCன்னு சொல்லுவோம். சிங்கிறது ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு 16 பிட் கவுண்டர்ஸு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா கவுண்டர் டைப்ஸில். ஸோ சிங்கிறது வந்து 16 பிட்டு, LCங்கிறது வந்து 32 பிட்டு. ஓகேங்களா? இதுதான் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிங்கிறது அதாவது 16 பிட்டில் வந்து 0லேருந்து 32,767ங்கிற கவுண்ட் வேல்யூஸ் வரையும் நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். எல்சியில் வந்து உங்களுக்கு இவ்வளோ வேல்யூஸ் வரையும் நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதனால தான் நமக்கு 16 பிட்டு அண்ட் 32 பிட்டுக்கு செப்பரேட்ஸாக நம்ம அட்ரஸிங் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளே போகலாம். நார்மலாக வந்து அப் கவுண்டர் இருக்குது, டவுன் கவுண்டர் இருக்குது, அப் டவுன் கவுண்டர்ன்ட்டு 3 டைப்ஸ் வந்து நமக்கு இந்த JX3யில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப் கவுண்டர் பார்க்கலாம். அப் கவுண்டரை வந்து நீங்கள் பிளாக் மூலியமாகவும் நீங்கள் போடலாம். இல்லை அப்படின்னா லேடர் மூலியமாகவும் நம்ம இப்போ மேனுவலில் பார்த்த மாதிரி NONC வச்சு நம்ம யூஸ் பண்ணி போடலாம். நம்ம லேடரில் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம், அதுக்கப்புறமேட்டு பிளாக் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ X0 அப்படிங்கிற ஒரு இன்புட் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை யூஸ் பண்ணி C0ங்கிற ஒரு கவுண்டர் வந்து ஆன் பண்ண போகிறேன். செட் வேல்யூ வந்து நான் 3ங்கிற வேல்யூ கொடுக்குறேன். செட் வேல்யூ. ஓகேங்களா? ஓகே. இப்போ C0 ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து ஒரு அவுட்புட்டும் ஆன் பண்ணுறேன். அதுக்கு வந்து C0வை NOவில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். NO கான்ட்ராக்டை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதை வச்சு நான் Y0ங்கிற ஒரு அவுட்புட்டை யூஸ் பண்ணுறேன், ஆன் பண்ணுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த C0 நம்ம ரீசெட் பண்ணணும் இல்லைங்களா? இந்த ரீசெட் ஃபங்க்ஷனுக்காக நம்ம X1ங்கிற ஒரு இன்புட்டை யூஸ் பண்ணி ரீசெட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். C0ன்ற ரீசெட் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் நமக்கு அப் கவுண்டருக்கு. கம்பைல் பண்ணிவிட்டு செக் பண்ணலாம். சிமுலேஷனுக்கு போயிடலாம்.
ஓகே, ரன் மோடுக்கு வந்துருச்சு. சிமுலேட்டரை மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை செக் பண்ணலாம். ஸோ இனிஷியலாக நமக்கு கவுண்ட் வேல்யூ வந்து 0ன்ட்டு இருக்கும், ஆக்சுவல் வேல்யூ. ஸோ செட் கவுண்ட் வந்து 3ன்னு கொடுத்துருக்கோம். எப்பப்போலாம் x0ங்கிற இன்புட் வந்து நமக்கு கிடைக்குதோ, அதாவது ஆன் ஆகுதோ, அந்த ஆன் ஆகிற ரைசிங் பல்ஸை வச்சு தான் நமக்கு கவுண்டர் வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 டைம்ஸ் வந்து x0ங்கிறது வந்து ஆன் ஆகி கிடச்சிது அப்படின்னா நமக்கு C0ங்கிறது ஆன் ஆயிரும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ண உடனே நமக்கு 1ங்கிற வேல்யூ அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணோன்னே 2ன்னு அப்டேட் ஆகிருக்கு. 3ன்னு இப்போ அப்டேட் ஆகும்போது நமக்கு C0ங்கிற என்ஓவும் ஆன் ஆகணும், Y0ங்கிற அவுட்புட்டும் நமக்கு ஆன் ஆகணும். ஓகேங்களா, ஸோ ஆன் பண்ணுவோம் x0வை. 3ன்னு அப்டேட் ஆகிடுச்சு, C0 ஆன் ஆகிடுச்சு. ஸோ Y0வும் நமக்கு ஆன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை ஆஃப் பண்ணணும் அப்படின்னா x0 ஆஃப் பண்ணாலுமே உங்களுக்கு C0 ரீசெட் ஆகாது ஆப்வியஸாக. ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் நம்ம ரீசெட் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே ஃபார் ரீசெட்டிங் C0. ஓகேங்களா, ஸோ x1ங்கிற இன்புட் ஆன் பண்ணோன்னா C0 ரீசெட் ஆகணும். C0 ரீசெட் ஆச்சுன்னா நமக்கு ஆப்வியஸாக Y0வும் நமக்கு ரீசெட் ஆகிரும். x1 ஆன் பண்ணலாம். ஓகே, ரெண்டுமே ரீசெட் ஆகிடுச்சு. திரும்ப இதை ஆஃப் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் நமக்கு அப் கவுண்டர்னு சொல்கிறாங்க. அப் கவுண்டர்னால் உங்களுக்கு செட் வேல்யூ வந்து ரீச் ஆன பிறகு நமக்கு அவுட்புட் ஆன் ஆகுது இல்லைங்களா, இதுதான் நமக்கு அப் கவுண்டர்னு சொல்கிறாங்க. இதே டவுன் கவுண்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ டவுன் கவுண்டர் என்ன அப்படின்னா, இனிஷியல் வேல்யூ இருக்குது இல்லைங்களா, 0ங்கிற வேல்யூ வந்துச்சு அப்படின்னாலே அது வந்து ஆன் ஆயிரும். செட் கவுண்ட் அதை இனிஷியல் வேல்யூ தவிர மற்ற எந்த வேல்யூ இருந்தாலும் அது வந்து ஆன் ஆகாது, அவுட்புட் வந்து ஆஃபில் இருக்கும். ஓகேங்களா, 0ன்னு வந்துச்சுன்னா ஆன் ஆகிறது வந்து டவுன் கவுண்டர், மேக்ஸிமம் வேல்யூ வந்துச்சுன்னா ஆன் ஆகிறது வந்து அப் கவுண்டர். ஓகேங்களா, ஸோ இது வந்து அப் கவுண்டர் வந்து நம்ம லேடர் சைடில் பார்த்தோம். இதே உங்களுக்கு வந்து பிளாக் சைட்லேயும் இருக்குது. ஓகேங்களா, சிமுலேஷன் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இதை ரைட் மோடு போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து கர்சர் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. இது வந்து மானிட்டர் மோடை வந்து ஐடென்டிஃபை பண்ணுது. ஓகேங்களா, இது நம்ம ரைட் மோடு மாற்றணும் அப்படின்னா இங்கே ரைட் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, இதை கொடுக்கணும். இல்லை அப்படின்னா F2 அப்படிங்கிற ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நீங்கள் ரைட் மோடுக்கு வரலாம். நெக்ஸ்ட் வந்து எலமெண்ட் செலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் கவுண்டர்ஸ்னு ஒரு காலம்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சிடிடி, சிடியூ, சிடியூடின்ட்டு ஒரு 3 டைப்ஸ் இருக்கும். சிடிடிங்கிறது டவுன் கவுண்டர், சிடியூங்கிறது அப் கவுண்டர், சிடியூடிங்கிறது அப் டவுன் கவுண்டர். ஓகேங்களா, சிடியூங்கிறது தான் நம்ம லேடர் சைடில் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதை பிளாக் சைடில் பண்ணிடலாம். ஓகே, ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு இங்கே சியூ, அதாவது கவுண்ட் சிக்னல் இன்புட் அப்படின்ட்டு ஒரு பூலியன் டேட்டா டைப்பில் இன்புட் கேட்குறாங்க. ஸோ மேலே வந்து நம்ம x0ன்னு கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, இங்கே x1ங்கிற ஒரு இன்புட் யூஸ் பண்ணிக்கலாம். கவுண்ட் ரீசெட் பண்ணுறதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா x1ங்கிற இன்புட்டை வச்சு ரீசெட் ஃபங்க்ஷன் தனியாக போட்டிருந்தோம். இங்கே வந்து பிளாக்கில் இன்பில்டாகவே அவங்களே ரீசெட் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம x2ங்கிற ஒரு இன்புட்டை யூஸ் பண்ணிக்கலாம் ரீசெட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, இங்கே வந்து செட் வேல்யூ வந்து நம்ம செட் பண்ணுறோம். K3ங்கிற சேம் செட் வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்புட் வந்து Y1 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே. ஓகேங்களா, கவுண்ட் வேல்யூ இருக்குது இல்லைங்களா, கவுண்ட் வேல்யூ வந்து நமக்கு D0ங்கிற வேல்யூவில் நமக்கு ஆக்சுவல் கவுண்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நமக்கு ரீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது இந்த இடத்துல வந்து நீங்கள் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், வேணானாலும் நீங்கள் விட்டுறலாம். D0 நீங்கள் இல்லாமல் அதாவது டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் D0வே யூஸ் பண்ணலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து கம்பைல் பண்ணி சிமுலேஷனில் போட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இனிஷியலாக வந்து 0ங்கிற வேல்யூ இருக்குது. கவுண்டர் வந்து செட் கவுண்ட் வந்து நம்ம 3ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து Y1ங்கிற அவுட்புட்டும் நமக்கு ஆஃபில் தான் இருக்குது. ஏன்னா இது வந்து அப் கவுண்டர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ ஒர்க் பண்ணுறது. ஸோ இன்புட் வந்து எப்போ கொடுக்குறோமோ அந்த டைமில் வந்து நமக்கு D0ங்கிற இடத்துல நமக்கு கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆகி நமக்கு எப்போ செட் கவுண்ட் வந்து ரீச் ஆகுதோ, ஆக்சுவல் கவுண்ட்டும் செட் கவுண்ட்டும் எப்போ ரீச் ஆகுதோ ஈக்குவலாக இருக்கும், அந்த டைமில் தான் Y1ங்கிற அவுட்புட் வந்து நமக்கு ஆன் ஆகும். இதுதான் வந்து அப் கவுண்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ X1ங்கிற இன்புட்டை கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கொடுக்குறோம், அப்டேட் ஆகுது. த்ரீங்கிற வேல்யூ வந்த உடனே நமக்கு செட் கவுண்ட்டும் ஆக்சுவல் கவுண்ட்டும் ஈக்குவலாக ஆனதுனால Y1ங்கிற அவுட்புட் வந்து நமக்கு ஆன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இதுதான் வந்து அப் கவுண்டர்னு சொல்கிறோம்.
இதை ரீசெட் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே இன்பில்டாகவே நமக்கு ஒரு பிட்டு கொடுத்துருக்காங்க. அதுதான் எக்ஸ்ட்னு நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். இதை ஆன் பண்ணோம்னா எல்லாமே ரீசெட் ஆயிரும். ஓகேங்களா? ஆக்சுவல் வேல்யூயும் 0 ஆகிடுச்சு, இனிஷியல் கண்டிஷனுக்கு போயிடுச்சு, y1 ஆஃப் ஆகிடுச்சு. திரும்ப இதை ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் நமக்கு அப் கவுண்டர்னு சொல்கிறோம். டவுன் கவுண்டருங்கிறது இப்போ செக் பண்ணலாம். அடுத்து அப்படியே ரைட் மோடில் போட்டுட்டு நம்ம டவுன் கவுண்டரும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். சிடிடின்னு இருக்கு இல்லைங்களா, இதை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல x3ங்கிற ஒரு டவுன் கவுண்டிங்க்கு இன்புட்க்கு x3ன்னு எடுத்துக்கிறேன். இதை லோட் பண்ணுறதுக்கு x4ன்னு யூஸ் பண்ணிக்கிறேன். வேல்யூ வந்து 3ன்னு சேம் k3ன்னு கொடுத்துக்கிறேன். அவுட்புட் வந்து y3ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல D1ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஆன்லைன் ரைட் பண்ணலாம். ஆன்லைன் ரைட் பண்ணிவிட்டு செக் பண்ணலாம். இப்போ என்னென்னா உங்களுக்கு இனிஷியலாக 0 இருக்கும்போதே அவுட்புட் வந்து ஆன் ஆயிரும். ஏன் அப்படின்னா இது வந்து டவுன் கவுண்டர். டவுன் கவுண்டருங்கும்போது நமக்கு 0ங்கிற வேல்யூ எப்போ கவுண்டர் வந்து ரீசெட் ஆகுதோ அந்த டைமில் தான் உங்களுக்கு அவுட்புட் வந்து ஆன் ஆகும். ஓகேங்களா? அப் கவுண்டரில் வந்து டோட்டலாக உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. ஸோ டவுன் கவுண்டர் வந்து நம்ம மேக்ஸிமம் எங்கேயும் அதிகம் யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ அப் டவுன் கவுண்டரும் அதிகம் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ ஒரு சில ரெக்யர்மெண்ட்ஸை பொறுத்து, ப்ராஜெக்டோட ரெக்யர்மெண்ட்ஸை பொறுத்து தான் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம டிஃபால்ட்டாக அதாவது நார்மலாக எப்பவுமே யூஸ் பண்ணுறது வந்து அப் கவுண்டர்ஸ் மட்டும்தான். அதாவது இந்த அப் கவுண்டர்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இது எப்படின்ட்டு டவுன் கவுண்டர் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத மட்டும் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு லோட் பண்ணணும். டவுன் கவுண்டரில் வந்து நீங்கள் செட் வேல்யூ வந்து லோட் பண்ணணும். அதாவது ஆக்சுவல் வேல்யூ இங்கே கரண்ட் கவுண்ட் வேல்யூ இருக்கு இல்லைங்களா, கவுண்ட் வேல்யூக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு லோட் பண்ணணும். அதுக்கு வந்து x4ங்கிற இன்புட் எடுத்திருக்கோம். லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செட் வேல்யூ வந்து இங்கே மூவ் ஆகிடும். மூவ் ஆகிடுச்சுங்களா? ஸோ இதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு இந்த இன்புட்டை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு டவுன் கவுண்ட் ஆகிறதுக்கு ஒரு இன்புட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதாவது x3ங்கிற இன்புட்டு. இதை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஒவ்வொன்றா டவுன் கவுண்ட் ஆகும். அதாவது டிக்ரிமெண்ட்லேயே வரும். உங்களுக்கு 3ன்னு வந்ததுக்கப்புறமேட்டு உங்களுக்கு 2ன்னு வரும், அடுத்த இன்புட்டுக்கு 1ன்னு வரும், அடுத்த இன்புட்டுக்கு 0ன்னு வரும். அந்த 0ன்னு வரும்போது தான் உங்களுக்கு y2 வந்து ஆன் ஆகும். ஓகேங்களா? ஸோ y2 வந்து எப்போ ஆன் ஆகுது அப்படின்னா அந்த லோயஸ்ட் வேல்யூ வரும்போது தான், அதாவது 0ங்கிற வேல்யூ வரும்போது தான் உங்களுக்கு y2 வந்து ஆன் ஆகும். மற்ற வேல்யூ எந்த வேல்யூ இருந்தாலுமே y2 வந்து ஆஃப்லேயே தான் இருக்கும். இப்போது x3 ஆன் பண்ணி செக் பண்ணலாம். 3ன்னு இருந்தது 2ன்னு ஆகுது. நெக்ஸ்ட் இன்புட்டுக்கு உங்களுக்கு 1ன்னு ஆகும். அடுத்தது 0ன்னு ஆகுது. 0ன்னு ஆனதுக்கப்புறமேட்டு நமக்கு லோயஸ்ட் வேல்யூ ரீச் ஆகிடுச்சு இல்லைங்களா, 0. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே y2வும் நமக்கு ஆன் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் டவுன் கவுண்டர்னு சொல்கிறோம். அடுத்து வந்து அப் டவுன் கவுண்டர்னு ஒன்று இருக்குது. அதையும் நம்ம செக் பண்ணிடலாம். CTUD. ஓகேங்களா? இதை நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம இன்புட் கொடுக்கலாம். இன்புட்டில் வந்து நமக்கு உங்களுக்கு 4 இன்புட்ஸ் கேட்கும். ஸோ என்னென்ன அப்படின்னா உங்களுக்கு அப் கவுண்டருக்கு கொடுக்குற சிக்னலு, டவுன் கவுண்டருக்கு கொடுக்குற சிக்னல், ப்ளஸ் அப் கவுண்டரில் ரீசெட் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு ஒரு சிக்னலு, நெக்ஸ்ட் வந்து டவுன் கவுண்டரில் லோட் பண்ணுற சிக்னல் ஒன்று. ஓகேங்களா? இதில் நீங்கள் அப் டவுன் கவுண்டருக்கானதை யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக யூஸ் பண்ண இன்புட் வந்து x3 x4 யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து x5 யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து x6 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே வந்து M2 யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு M3 யூஸ் பண்ணிக்கலாம். செட் வேல்யூ வந்து K5ன்னு யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஆக்சுவலாக என்னென்னா அப் கவுண்டிங்க்கு வந்து வேல்யூ ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு அவுட்புட் ஆன் ஆகும் இல்லைங்களா, அதுக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கணும். டவுன் கவுண்டருக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப் கவுண்டருக்கு வந்து நான் y3ன்னு கொடுத்துக்கிறேன். லாஸ்ட்டாக y2 கொடுத்தோம், இப்போ y3ன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, கரெக்டு தான். நெக்ஸ்ட் வந்து y4ன்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதை ஆன்லைன் ரைட் பண்ணலாம். ஸோ என்னென்னா சேம் அதே தான். உங்களுக்கு மினிமம் வேல்யூ இருக்கும்போது இங்கே கரண்ட் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா டவுன் கவுண்டர் வந்து ஆனில் இருக்கணும். ஸோ அதுதான் இங்கே ஆனில் இருக்குது. அப் கவுண்டர் வந்து ஆனில் இல்லை. அப் கவுண்டர் வந்து அவுட்புட் எப்போ ஆன் ஆகுனா இங்கே செட் வேல்யூவும் ஆக்சுவல் வேல்யூவும் எப்போ ரீச் ஆகுதோ அப்போ தான் இங்கே அப் கவுண்டரோட அவுட்புட் வந்து ஆன் ஆகும். இப்போது இன்க்ரிமெண்ட் பண்ணலாம். அதுக்காக அப் கவுண்டரோட சிக்னலை எனேபிள் பண்ணலாம். 1ன்னு கொடுத்துட்டோம்.
இங்கே வந்துருச்சு ஒன்று ஆக்சுவல் வேல்யூ வந்துருச்சு. உங்களுக்கு அவுட்புட்டும் டவுன் கவுண்டரோட அவுட்புட்டும் ஆஃப் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ திரும்ப கொடுக்கலாம். 2 3 4 5 5 ரீச் ஆனதுக்கப்புறமேட்டு நமக்கு அப் கவுண்டரோடது ஆன் ஆகிடுச்சு அவுட்புட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டவுன் கவுண்டரை யூஸ் பண்ணலாம். டவுன் கவுண்டரை யூஸ் பண்ணும்போது திரும்ப எப்போ 0க்கு வருதோ அந்த டைமில் வந்து நமக்கு டவுன் கவுண்டரோட அவுட்புட் வந்து ஆன் ஆகும். 2 1 0. ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு அப் டவுன் கவுண்டர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ கவுண்டர்ஸில் வந்து இந்த 3 டைப்ஸ் தான் இருக்குது. அப் கவுண்டர், டவுன் கவுண்டர், அப் டவுன் கவுண்டர்னு சொல்கிற இந்த 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு சின்னு மென்ஷன் பண்ணுற அட்ரஸிங் இருக்குது, எல்சின்னு மென்ஷன் பண்ணுற அட்ரஸிங் இருக்குது. அதாவது 16 பிட் கவுண்டர்ஸ் அண்டு 32 பிட் கவுண்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் தான் நமக்கு கவுண்டர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அடுத்து வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.